வணக்கம். என் பேர் பவானி. வெல்கம் டு சாமி பொன்னஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் ஸ்டைல்ல பன்னீர் பட்டர் மசாலா தான் நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ரொம்ப ஈஸிங்க. அதே நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியான மெத்தட்ல நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது கூட பார்த்தீங்கன்னா பூரி சப்பாத்தி சுறுசுறு சாதத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சுவாமி பொன்னஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஒரு பட்டை 3 கிராம்பு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கிராம்பு வெடிக்கும், கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 5 பல்லு பூண்டு. இது லைட்டாக இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் இருக்கும். வெங்காயத்தை சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 பச்சை மிளகாய். இது கூடவே ஒரு 20 பல் முந்திரி நான் சேர்த்துருக்கேன். முந்திரி ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு வெங்காயத்துக்கு நான் 2 தக்காளி பெருசாக சேர்த்துருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மசிஞ்சு சீக்கிரமாக வெந்து வருங்க. அதே மாதிரி டொமேட்டோ கெச்சப்ஸ் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். அதை சேர்க்கும் போது தக்காளியோட குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நான் பழுத்த தக்காளியாக சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்து வந்துடுங்க. சப்போஸ் நீங்கள் லைட்டாக காயாக சேர்க்குறீங்கன்னா இது கூட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா இந்த தக்காளிலாம் நல்லா வெந்து வந்துடுங்க. இது ஒரு சின்ன டிப்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. அதில் இருக்க பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது முழுமையாக ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் இந்த மசாலாவை சேர்த்து எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கூட திப்பி இருக்கக்கூடாதுங்க, அதை பார்த்துக்கோங்க. லைட்டாக திரியாக இருக்க மாதிரி இருந்தால் ஒரு வடிகட்டியில் இந்த பேஸ்ட்டை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே செஞ்ச பன்னீருங்க. இது ஆல்ரெடி நம்ம சேனல்லையே பன்னீர் எப்படி வீட்டில் நல்லா ஸ்மூத்தாக ரெடி பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆல்ரெடி இந்த பன்னீரை ரெடி பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ நான் கிரேவி செய்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சுருக்கேன். இது நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக நான் நார்மல் வாட்டரில் ஒரு 5 நிமிஷம் இது போட்டு வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் இருந்து இந்த பன்னீர் எடுக்கும்போது நல்லா க்ரிப்பாக இருக்குங்க. இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது பன்னீர் நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. இப்போ பன்னீர் ரெடியாக இருக்குது. மசாலாவும் அரைச்சி வச்சாச்சு. இப்போ கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு பேனில் 50 ml பட்டர் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. மொத்தமாகவே பட்டர் பண்ணி செஞ்சிங்கன்னா திகட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் பாதி பட்டர் பாதி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க பட்டர் பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரத்தை கூட்டியே குறைச்சியே சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பட்டர் சேர்க்கறதுனால இது மாதிரி நல்லா பொங்கி வருங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஈஸின்ட்டு. இது செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் இருந்தாலே போதுங்க. டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த மசாலா சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலாவும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கணுங்க. இப்போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக அந்த பேஸ்ட் இருந்ததுனால அதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா குலுக்கி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. இது ஒரு தனி ஃப்ளேவராக கிடைக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டு இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண பட்டரில் நல்லா திரண்டு வந்திருக்குங்க மேலே. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி கெட்டியாக வேணுமோ அந்தளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்பயே பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க வச்சிங்கன்னா பன்னீர் ஹார்ட் ஆகிடுங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க. இந்த மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா கிடைக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே செஞ்ச ஃப்ரெஷ் க்ரீம் நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்காத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுவும் ஒரு தனி ஃப்ளேவராக கிடைக்கும். இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வீட்டிலே செஞ்ச பன்னீரை நான் ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன்.
இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வைக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகிடுங்க. இப்போ இந்த பன்னீரை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க இந்த பன்னீருக்கு மேலே. இப்போ இது நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது போதும். கிரேவி ரெடியானதுக்கப்புறம் ஃபைனல் டச்சாக பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் நான் வந்து கஸ்தூரி மேத்தி எடுத்துருக்கேன். இது வந்து கையில் சேர்த்து இது மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கஸ்தூரி மேத்தியை அப்படியே சேர்த்துக்காதீங்க, வாசனையே வராது. இந்த மாதிரி நுணுக்கி சேர்க்கும் போது ஒரு தனி ஃப்ளேவராக கிடைக்கும். இது கூடவே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி மெத்தடில் நீங்கள் அப்படியே செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்கவங்களாம் நீங்கள் செஞ்சீங்களா இல்லை ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்களான்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் வைஸில் சூப்பராக இருக்குங்க. கிரேவிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, பூரி, புலாவுக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சுவாமி பொன்னுஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாடா, பாய்.